ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் இல்லை. சந்திரன் 4, 5, 6 ஆகிய இடங்களில் இந்த தடவை இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பார். 6ஆம் இடத்துல எதிரிகளை ஒழிப்பார். 5ஆம் இடத்துல பிள்ளைகளால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லவைகளை செய்வார். 8ஆம் இடத்திற்கு இந்த தடவை புதனும் மாறுறாரு. 8ல் 4 கிரகம் இருக்கு. சூரியன், புதன், செவ்வாய், சனி ஆகிய 4 கிரகங்கள் இப்போது 8ஆம் இடத்துல போட்டி போட்டுக்கிட்டு உங்களை எப்படா கெடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதை என்கின்ற காரணத்தினால் சிம்மராசிக்காரர்கள் தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. வெற்றி தான் வரும். ஆனால் வெற்றி அப்படியே வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியாக ஒரு கலக்கத்தோடு இருந்து கொஞ்சம் வரும் என்பதால் பெரிய அளவில் நீங்கள் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. இந்த வாரம் 2/11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து நீச்சத்தை அடைகிறார். தனாதிபதி இப்படி இருக்கிறது என்பது ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான வருமானங்கள், அதாவது வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் குறுக்கு வழியாக இருக்கலாம், அல்லது முன்னாடியே ஒரு பெறாமப்படுவாங்க, எதுக்கு டக்குன்னு இந்த மாதிரி காசு வர்றதை சொல்லிக்கிட்டுன்ற மாதிரியாக சிலருக்கு ஒரு மாதிரியான வருமானத்தை வெளியே சொல்றதுக்கு தயக்கம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வெளியே சொல்ல தயக்கமான சில முறைகேடான வழிகளில் அல்லது வேறு மாதிரியான வழிகளில் பணம் வரக்கூடிய சூழல் உண்டு. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. 8ல் கிரகம் இருக்கும்போது டக்குன்னு பேரை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். சிலருக்கு இசைத்துறையில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே இசைத்துறை, கலைத்துறை போன்றவைகளில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், இதுவரைக்கும் தவறவிடப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை என முழுக்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே அப்படியே பெரிய நெகட்டிவ்லாம் விலகக்கூடிய அமைப்பு. அடுத்த மாதத்திலிருந்தே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஆரம்பிக்கும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது நன்மைகள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய, அட்டமத்து சனியுடைய தாக்கங்கள் பெரிய அளவில் இல்லாமல் இருக்கக்கூடிய, ஓரளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராசிரமம் இல்லாத இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறார். 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கூடுகின்றன. 3, 4, 5ல் சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்துல குருவோடு ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகிறார். மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்கும், அதுதான் உண்மை. ஒரு 15-20 நாளைக்கு ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பு அடைஞ்சாலே எல்லாத்துலேயும் தடை. இன்டர்வியூக்கு போனால் நம்ம கடைசியாக போகிறது, எதுலேயும் முதல்ல இருக்க முடியாத சூழ்நிலை. 10 மணிக்கு இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தால் நம்மளே 11 மணிக்கு போகிறது, திட்டு வாங்குறது, பெரியவங்க கிட்ட திட்டு வாங்குறது, ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறது, வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்குறது. ஆம்பளைக்கு தான் நிறைய திட்டு வரும், பொம்பளைங்க தான் திட்டுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் கன்னிராசிக்காரர்கள் இருப்பீர்கள். எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மனக்கலக்கத்தை வெளியே தெரியாமல் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. சிலர் உரிமையானவர்களிடம் ஏதாவது கோபித்து கொண்டு அப்படியே உறவு சண்டைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, டக்குன்னு கோபம் வரக்கூடிய அமைப்பில் அந்த வாரம் முழுக்க கன்னிராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கும். எதையும் கொஞ்சம் சாதுரியமாக அப்படியே செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆகவே கொஞ்சம் கவனமா இருங்க. ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சாலும் 10ஆம் இடத்தோடு அவர் பரிவர்த்தனை அடைகிறார். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. பிடிவாத குணம் அதிகரிக்கும். சிலருக்கு சகோதரர்களால் செலவுகள் உண்டு, விரயங்கள் உண்டு, சண்டை சச்சரவுகள் உண்டு. தம்பி, தங்கை, அண்ணன், அக்கால் போன்ற உறவுகள் ஏதாவது ஒன்று நம்மளுடைய மூடு தெரியாம பேசி டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. ஆயினும் பண நிலைமைகள், நிதி நிலைமைகள் கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். 3, 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள், குறிப்பாக 4ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் என்கின்ற மாதிரியாக சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் தாயின் மூலமாக எதையாவது சமாளிச்சுக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. தாய் என்கின்ற தெய்வம் டக்குன்னு ஒரு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். பரவாயில்ல பார்ப்பா, அம்மா இந்த நேரத்தில் சமாளம் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க பார்ப்பா அப்படின்ற மாதிரியும் சிலருக்கு தாய் என்கின்ற தெய்வத்தின் மூலமாக பெரிய அளவில் நன்மைகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. இருந்தாலும் அகலக்கால் எதுவும் வச்சிட தேவையில்லாத ஒரு 4 வார காலத்திற்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய புதன் நீச்சமடையக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் கூடி கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய, கடன் தள்ளுபடி ஆயிடும், கடன் அடைச்சிடலாம், கடன்காரனே இப்படி ஆயிப்போச்சு, கடன்காரருக்கு என்னமே நம்மகிட்ட கேட்கறதுக்கு பயம், அல்லது இன்னார் கடன் அடைச்சிடறேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரியாக இதுவரை எதுல பயப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, கடன்லையா, நோயிலையா, எதிர்ப்புலையா, எதுல பயப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் சார்ந்த உணர்வுகளிலிருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய, துலாத்திற்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க.
வார ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அப்புறம் 2, 3, 4 ஆகிய நல்ல இடங்களுக்கு போகிறார். 3ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. நடுப்பகுதியில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே உண்டுங்க. சந்திராசிரமம் எதுவும் கிடையாதுங்க. பொதுவாகவே பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் என்கின்ற போது கடந்த காலத்தில் என்னென்ன பாக்கியங்கள் அடைவதற்கு உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. காசு பணம் கிடைக்கும், எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும், பெரியவர்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படியே முழுமையாக கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்குள்ள ஒளிந்து கிடக்கக்கூடிய ஒரு திறமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் நிறைவு பகுதியான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வீடு சார்ந்த விஷயம், சிலருக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வீட்டில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடை, வீடு வாங்குறதுக்கான ஒரு தைரியமான எண்ணங்கள், ஏதாவது ஒரு வகையில் பெரியவர்களுக்கு மெடிக்கல் செலவு ஆகிக்கிட்டு இருந்தது அப்படியே நிறுத்தக்கூடிய தன்மை, உங்களுக்கே வருமானம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தொழில் செக்ஷன் மாறுதல், வீடு மாறுதல் அல்லது வேலையிலேயே சில மாற்றங்கள், வேலை மாற்றம் ஏற்பட்டாலும் நல்ல மாற்றமாக தான் இருக்கும். வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க. துளாராசிக்காரர்களுக்கு இப்போது ஓரளவிற்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தான். ஆகவே எதையும் அப்படியே சீர்தூக்கி பார்த்து எதையும் செழிப்பாக நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் சந்திரன் ராசியிலே இருக்கிறார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிநாதன் இப்போது 5ஆம் இடத்துல அட்டமாதிபதியோடு சேரப்போகிறார். அட்டமாதிபதி இப்போது 5ஆம் இடத்துல இருக்குது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், மகளுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரம் முழுக்க நடக்கும். ஏதாவது ஒரு வகையில் தகப்பனார் நம்ம ஈகோவை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணி விடுவார். அல்லது நம்ம ஏதாவது ஒரு வகையில் அப்பாவுக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்தின் 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் 2 நாட்கள் தந்தையோடு கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. நண்பரே எதிரியாக மாறக்கூடிய காலகட்டமாகவும் இப்போது கண்டிப்பாக அமையும். நண்பர் அவர் தான், அதாவது எல்லாம் அப்படி நினச்சிட்டு இருந்திருப்போம், நல்ல மனுஷன் அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேலே வருது, இவர் தான் இதை செஞ்சிருப்பார் போல தெரியுதே, நமக்கு ஆகாத சில விஷயங்களை இவர் செய்திருக்கிறாரே என்பது மாதிரியான சில விஷயங்கள் இப்போது நண்பர்களுக்குடையே கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பணம் வரக்கூடிய நாட்கள். இந்த பணம் வர்றது ஷேர் மார்க்கெட்டு மாதிரியான சில விஷயங்களில் கூட பணம் இப்போது வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. யூக வணிகம், நெட்டு சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் இப்போது பண வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஒரு சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் இருக்கும், மன வருத்தங்கள் இருக்குமே தவிர காசு பணத்திற்கு குறைகள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் உண்டு. பிள்ளை சொல்ல பேச்சு கேட்காது, திரும்பி வர ஒத்துக்காது, இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த மாதிரியாக என்னையா நீங்க எதை தான் நாங்கள் பண்ணுறது, எத்தனை மாப்பிள்ளையை தான் காட்டுறது, என்னதான் சொல்றது, என்ன சொன்னால் திரும்பி வரும், என்ன சொன்னால் இப்போ இருக்கிற இந்த விஷயத்தை விடும் என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளை எப்படி நல்வழிப்படுத்துவது, பிள்ளைகளை எப்படி மாற்றி தன்வழிக்கு கொண்டு வருவது, நல்வழின்றதெல்லாம் இல்லை, தன்வழி தான், தன்வழிக்கு எப்படி கொண்டு வருவது என்பதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே ஒரு வயதிற்கேற்றார் போல இந்த வாரம்.